மேட்ரு? அந்த லைவ ஸ்டாப் பண்ணிட்டு அவனை எங்க கிட்ட விட்டுரு. ரெண்டும் நடக்காது. நாங்க படாவோட ஆளுங்க. படான்னா நான் பெரிய புடிங்கியா? கரெக்டா தான்டா சொல்றேன். படானா என்ன பெரிய புடிங்கியா அப்படின்னு. அவன் எழுந்திருக்க மாட்டான். அடிச்சது நான் கான்பிடென்டா சொல்றேன். டாக்டருக்கு கைராசி இருந்தா எழுந்திருக்க 3 மாசம் ஆகும். கிளம்பு, காத்து வரல. உங்க ஃபியூச்சர் பிளான் ஜனங்கமத்தில போகணும். ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியணும். அதுக்காக அவங்கள போராட வைக்கணும். We have to talk to those people. சார், நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரே ஒரு விஷயம், எப்ப ஜனங்க தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ எப்போ நாட்டை ஆள்ற கவர்மெண்ட் பொது ஜனங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணுங்கிற நிலைமை ஏற்படுதோ அப்பதான் இந்த சொசைட்டி மாறும். அப்போ படா மாதிரி கிரிமினல்ஸ்லாம் ஒழிக்கப்படுவாங்க. என்ன மாதிரி ஆனஸ்ட் ஆபீசர்ஸ்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு தடை இருக்காது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒழுங்கா சொன்னல போயிடு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுறா. படா பயந்துருவோமா? அப்ப நாங்கள என்ன பச்சாவா? படா. Thank you, sir. Thank you for spending your valuable time with us. Thank you, sir. Thank you very much. Thank you very much, sir. Thank you. வணக்கம். இதாங்க இந்த மக்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. செஞ்சுரி அடிச்சாதான் பேட்ஸ்மேன் ஒத்துக்குவாங்க, 4 பேரை உதைச்சாதான் ஹீரோன்னு ஒத்துக்குவாங்க. சீஃப் செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் தமது அறிக்கையில் படா போன்ற தேச துரோகிகள் நாட்டை பெரிய தியாகி என்ன பத்தி பேச வந்துட்டான். அண்ணா, இன்டர்வியூ தடுக்க சுடியவண்ட போனப்ப ஒருத்தங்களை அஷ்டானா. ஏண்டா, நேத்து பங்கஜ் மேட்டர் முடிச்சிட்டியாம? அந்த விஷயத்த வந்து சொன்னியா? அதெல்லாம் வந்து சொல்லாத. எவனாவது அடிச்சா இல்ல திடீர்னு உனக்கு காசு வேணும்னா அதுக்கு மட்டும் என் முன்னாடி வந்து. இன்னைக்கு அவன் டைம் போட்டோம், நாளைக்கு உங்க டைம் வரும், அப்ப போட்டு தள்ளுங்க. இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல என்கிட்ட கொண்டு வராத. ஓகே? சுமாரா எத்தனை ட்ரிப்பு போவோம்? பிசினஸ் ஏதோ ஒரு பேருக்கு தான் நடக்குதுண்ணே. அம்பானிய கேட்டா கூட இப்படிதான் சொல்லுவான். நீங்க வேறண்ணே. அண்ணா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, மத்தத பசங்க முடிச்சு கொடுத்துருவோம். சரி போ. ஸ்டுடியோ கிட்ட எங்களை அடிச்சது இவன் தான். என்னடா ரொம்ப தான் வாலாட்டுறியா? அன்னைக்கு என்னடா சொன்ன? படானா என்ன பெரிய புடிங்கியா? படா யாருன்னு உனக்கு தெரியுமா? இலங்கை பாம்பு பிளாஸ்ட்ல எத்தனையோ அப்பாவி தமிழர்கள் உயிரிழந்தாங்க தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு எதுக்கு? அப்ப இது மட்டும் எனக்கு எதுக்கு? தேவையில்லாத விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் படாவோட ரைட் ஹேண்ட். தலையே அங்க சும்மா இருக்கும்போது உங்களை மாதிரி வாளுங்க ஏன்டா ஓவர் ஆடுறீங்க? விட்டுரு, எனக்கு கோவம் வருது. அப்புறம் குமுறு கஞ்சி ஊத்துவேன். அண்ணா எத்தனை ஏரியாவை கலக்கிருக்காரு தெரியுமா? கலக்கிறது உங்க ஸ்டைலு, பொலக்கிறது என் ஸ்டைல். ஆடா, ரொம்ப சீன் போடுற. இப்ப பாரு கலக்கம். கொஞ்ச நேரத்துல பொழக்கும். யாரா அவங்க? இல்ல நம்மள இல்ல, வாங்க. ஒன்ன தாண்டா. சரி, நீங்க உள்ள போய் உட்காருங்க. போங்க, வந்துடுறேன். போங்க. என்னடா, என்ன உன் பிரச்சனை? யாரா அவங்க? உங்க அம்மா அப்பாவா? அண்ணா, முதல்ல அவங்கள போட்டுடலாண்ணா.
ஏய், நான் கை வச்ச இடத்துல உணவு குழாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லைட்டா புடிச்சு இழுத்தன்னு வச்சுக்க, சின்னது பெருசுன்னு குடல் மொத்தமும் வெளியில வந்து விழுந்துரும். பக்கத்து ஹோட்டல்ல கொடுத்த போட்டின்னு வறுத்து கொடுத்துருவானுங்க. இழுத்துருவா ஊன்னு சொல்றா, இழுத்துறேன். வேணால? அம்மா அப்பா அப்படிங்கிற பேச்சு உன் வாயில இருந்து வந்தது, சாம்பல் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்குறேன். பஸ் போற வரைக்கும் சைலண்டா இருங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருக்கிற வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு என்ன உதைக்கலாம். பெரிய தர்மசாலியா இருந்தா கொலை கூட பண்ணலாம். ஆனா இந்த ஆஃபர் நான் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா பார்க்க எருமாடு மாதிரி இருந்தாலும் உனக்கு புத்தி இருக்குடா. டைம் வரும்னு படம் நான் சொன்னது இதான் போலது. நீ யோசிச்சுதான் சொல்றியா? ஆமாண்ணா. கான்செப்ட் நமக்கு ஃபேவரா இருந்தாலும் அவன் கான்ஃபிடன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பொண்ணாக்கு அவன் இறங்கட்டும், என் டேலண்ட் என்னன்னு காட்டுறான். நீதானே ஆஃபர் தரேன்னா? ஆஃபர் கொடுக்கறதுக்கு நான் என்ன ஜாக்கெட்டும் லுங்கியுமா விக்கிறேன்? அம்மா அப்பா இருக்காங்களே, பயந்துருவாங்களே. ஐயோ, இந்த அர்ஜுன் மேல கைய வச்சவன் ஆல்மோஸ்ட் போனதுக்கு சமம். வர 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 ஓடுங்க. அடிச்சுட்டு ஓடனா எனக்கு தூக்கம் வராதுடா. மரியாதையா அவன் பங்க வாங்கிட்டு போடுங்க. எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கிருக்கீங்க? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டிக்கு சீக்கிரமா போற ஒரு வழி இருக்கு. ஏய் மலமாடு, இறங்கி வா. நான் வந்தா நீ அடிப்ப. உன் மேல எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. நான் வரலன்னு விட்டுருனா? ஏய் நீயா வந்துட்டீனா ஒரே அடியோட விட்டுருவேன். என்ன ஓட விட்டேன்னு போய் அப்புறம் எங்க அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. சரி வர. வா 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 வா, இறங்கு இறங்கு இறங்கு. மாட்டிக்கிட்டேன்னு. இவ்வளவு தில்லு இல்லைன்னா ஏன்டா தூள் கலப்ப இறங்குறீங்க? சும்மா படா பேர சொன்னா படாத இடத்துல போடுறேன்னு சொன்ன. ஒளிஞ்சிருந்து முதுகுல குத்துறது ஆம்பளைக்கு அழகில்ல. அப்படி குத்தினோம்னா குறி தப்ப கூடாது. இது தப்பு தானே? தப்பா இல்லையா? என்னங்கடா ராக்கெட் வேகத்துல வர்றீங்க? முக்கியமான மேட்டரா? உங்க பாஸ் என்ன காம்ப்ரமைஸுக்கு அனுப்பிச்சானா? இன்னொரு தடவை அண்ணன் விஷயத்துல தலையிட்ட தலையை சீவிடுவேனாரு. இதுதான் ஃபைனல் வார்னிங்னு சொல்ல சொன்னாரு. அட இந்த தலை கைய காலை எடுக்கிற பேச்செல்லாம் விட்டுட்டு நான் சொல்றது நீ கேட்டுக்கோ. நானும் என் சின்ன வயசுல உங்களை விட 100 மடங்கு வேகமானவன் தான். இந்த படாவோட அப்பனை அண்ணே அண்ணேன்னு சொல்லி கைய கட்டி நின்று ஜால்ரா போட்டு வந்தாண்டா. கடைசியா என்ன மிஞ்சிச்சு? எதுவும் இல்லை. அதனாலதான் சொல்றேன், நான் இன்னைக்கு ஓல்ட் அண்ட் சீனியர் பிளட், நீங்க எல்லாம் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பிளட். நாம 2 பேரும் ஒன்னாயிட்டோன்னு வச்சுக்கோ, இந்த சிட்டிய சடுகுடு சடுகுடுன்னு ஆட்டுவோம்டா. என்னடா சொல்றீங்க? டேய் ஒரு நிமிஷம் வாண வாண. என்னடா உளர்ற? உளறனா? இவன் கூடவே இருந்து நடிச்சு எல்லா ரகசியத்தையும் படானகிட்ட போய் சொன்னா அவர் நம்மள பாராட்டுவாரு. ஆமாண்ணா. நல்லா யோசிச்சு சொல்றியா? யோசிச்சு தானே சொல்றேன். ஏதாவது இடகுடமாச்சு மோன செத்த. அதெல்லாம் ஒண்ணாவது. நீ வா வா. வாங்க உட்காருங்கடா.
ரவுடிங்களா இருந்தாலும் பார்க்க ஹீரோ மாதிரி தாண்டா இருக்கீங்க. சரி, இந்த படா உங்களை எப்படி பாத்துக்கிறான்? அவன் சுத்த ஃப்ராடுனா, பெரிய சைக்கோ. எப்படி இருந்தாலும் எங்க கையில தான் அவனுக்கு சாவு. என்னடா என்னடா ஓசிலே வேலை வாங்குவான். ஐயோ, யாருகிட்ட போய் இதை சொல்றது? நல்ல அளவுட்டுக்காண்டா உங்களை. செத்து பொழைச்சிட்டு இருக்கோண்ணே. இனி அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஜாலியா இருக்கலாம், எந்த குறையும் இருக்காது. இனிமே நம்ம ராஜ்யம் தான். Evolution. I define power, define the only one. எதுக்குடா இந்த லொள்ளு? யாரா நீ? ஹிரோஷிமா நாகசாக்கின்னு கேள்விப்பட்டிருக்கியா? 60 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா போட்ட பாம்போட விளைவு இன்னும் தீரல. அது பேரு ஆட்டம் பாம்பு, என் பேரு அர்ஜுன். பேரு தான் வேற வேற, பவர் ஒண்ணுதான். இப்போ உன்னை அடிச்சா உனக்கு பிறந்தவனுக்கும் அவனுக்கு பிறந்தவனுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் தெரியும். இப்ப மேட்டர் என்ன? அவன் தள்ள அங்க. உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போறேன். நான் குத்துனாலும் கொன்னாலும் என்ன தடுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஃபுல் ஃபிளட்ஜ்ல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேடிங்க மிரட்டல்லாம் எனக்கு இதுக்கு சமண்டா. இவனை சாதாரண கேட நினைச்சிடாதனா. இதுக்கு தாண்டா உன்ன புத்திசாலி என்ன. அங்கிள், நேத்து ராத்திரி ஒரு அதிசயம். கிருஷ்ண பரமாத்மா என் கனவுல வந்து, ஏய் அர்ஜுன், உன்னை பூமிக்கு அனுப்புன காரணம் என்ன, நீ செய்யற வேலை என்னன்னு கேட்டாரு. நான் டென்ஷன் ஆகி, எல்லாம் சரியா தானே பண்ற தலைவா, மூஞ்சிய பண்ற, ஸ்டுடியோல ஆட்டம் போட்டவனுக்கு கூலிய குடுக்கலையடான்னாரு. சரி தலைவா, உங்க உபதேசம் போலவே உங்களுக்கு பேட் டைம் வராம பாத்துக்கிறேன்னு வாக்க கொடுத்துட்டு வந்துட்டேன். கிச்சு, என்ன கேட்க மாட்டேங்குது, மேகம் மறைக்குது. நீங்க சாரதியா இருக்கும்போது எனக்கு என்ன பயம், நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே தல, ஓகே ஓகே. அவ்வளவுதான் அங்கிள் மேட்ரு. நீ ஒரு 2 மாசம் ஊரை விட்டு போகணும். அதுக்கப்புறம் போன் பண்ணி சிட்டில சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வா. அதுவும் உன் வாழை மறக்காம சுருட்டி வச்சுக்கிட்டு. இவ்வளவு அனுபவம் உள்ள உனக்கு இப்படி சொன்னா போதும்னு நினைக்கிறேன். இவன் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டான். ஜீரண சக்தி, கிட்னி, இப்படி ஒவ்வொரு பார்ட்டா செயல் எழுந்து போய் அப்புறம் செத்துருவான். புத்திசாலித்தனமா யோசிக்கிறது, காவலுக்கு ஆளை செட் பண்றது, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா ஸ்டைலு கொஞ்சம் வித்தியாசமா வயலண்டா. ஏன்னா உங்க தலைவர் எங்களை பத்தி என்ன சொன்னாரா? தலைவர் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ரேஞ்ச் இல்லடா. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. எங்க பின்னாடி படா இருக்காரு. இதோ வரண்டி கண்ணு. 8 மெகா பிக்சல் கேமரா பை ராஜீவ் மேனன், தெரியுமா? கவனி, நீ உன் படாவை பத்தி பேசினது. பெரிய சைக்கோ. எப்படி இருந்தாலும் எங்க கையில தான் சாவு. என்னடா? இத டிடிஎஸ் மிக்ஸ் பண்ணி முமைத் கான் சாங் சேர்த்தா பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆயிடும். ஐயோ வேணாடா, அவன் நிஜமாலுமே சைக்கோனா? மறுபடியும் திட்டுற. இது ரெக்கார்ட் ஆயிச்சா? புத்திசாலின்னு சொல்லும் போது புத்தாலித்தனமா பேசணும், புரியுதா? என்ன உங்க படா கிட்ட கூட்டிட்டு போ, அவங்கிட்ட நிறைய வேலை இருக்கு. எப்படி ஊரு கிளம்பிடுவீங்கல்ல? என்னடா பண்ண? நீ கிளம்பிடுவீங்க, எனக்கு தெரியும். சும்மா நீங்க வாங்க சார். சாருங்கடா, சாரு தம்பின்னு கூப்பிடு. கூப்பிடு தம்பி. தம்பி இல்ல,
தம்பின்னு அழகா கூப்பிடு. தம்பி அது இருந்தாலும் எருமை குரல் மாதிரி தான் இருக்கு. இங்க யார் அலிபாய்? मैं हूँ बोल தமிழா இந்தியா? पूरियों बोल பங்கு பேசி போட்டி போட்டு பண்றதுக்கு அந்த படாவும் நீயும் பண்றது ஒண்ணும் சமூக சேவை இல்ல. மக்களை துன்புறுத்தாதீங்க, தப்பு. விட்டுருங்க. கூடிய சீக்கிரத்துல படாவும் ஒதுங்க போறான். சொல்லிட்டு போக வந்ததுனால சைலண்டா போறேன். சாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன், தாளிச்சிருப்பேன். இதையெல்லாம் மரியாதையா நிறுத்திருங்க. हमारे एरिया में आके मेरे को धमकी देते तेरी माँ की। ஏரியா ஒண்ணுதான் என்னதாங்கிறது முக்கியம் இல்ல, எவனுக்கு எவ்வளவு தில் இருக்குங்கிறதாண்டா முக்கியம். தொலைச்சிருவேன். ரவுண்ட் கட்ட பாக்குறா, யுத்தம் என்றால் துச்சம் என்ற மல்ல கட்ட பாயிரா, கத்தி இல்ல ரத்தம் இல்ல காந்தி போல இருக்கிறா, சுனிஞ்சு நின்று எதிரிகளை மடக்குறா, சூப்பரா. நடக்குறா மாமா, நடக்குறா கிளம்புறா பழைய கிளம்புறா. சூப்பரா இருக்கீங்கடா. அலிபாபாவும் அரடசன் திருடனுங்களும். எழுந்துருங்க, நீங்க போக வேண்டிய பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. எழுந்துரு 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 எழுந்துடுற. ஐயா, நாளைக்கே உனக்கு அந்த சேர்மன் பதவி கிடைச்சா வருஷத்துக்கு என்ன வருமானம் வரும்னு தெரியுமில்ல. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, முதல்ல ஒரு 50 வெட்டு, கணக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயா சீக்கிரம் ஆகட்டும். இவன் எங்கடா இப்ப வந்தான்? கொஞ்சம் மறைச்சு வை. என்ன தம்பி இந்த நேரத்துல? உங்ககிட்ட பேசணும், உள்ள வாங்க. அது இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து முக்கியமான விஷயம் பேச வந்திருக்காங்க. நீ உள்ள போய் காபி சாப்பிடுப்பா. தம்பிதா, இம்பார்ட்டன்ட் மேட்டரா இருந்தாதான் வருவாரு. நீங்க போங்க நீங்க போங்க. சொல்லுப்பா, என்ன உன் பிரச்சனை? என்ன தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்க? திருட்டு பசங்க அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. திருட்டு பசங்களா? யார் ஹீரோ? அதான் சொன்னேன்ல, திருட்டு பசங்க. வெளியே இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப என்ன உள்ள கூட்டிட்டு வந்து சினிமா சீரியல் பார்க்க சொல்றியா? எங்களை மன்னிச்சிருங்க சார், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்எல்ஏ பாண்டித்துரை தான். ஆமாங்க சார். என்ன வேணும்? எங்க அப்பா அம்மா, அவங்க கூட செத்து போன 50 பேரோட உயிர், தூக்கம் இல்லாம நான் கழிச்ச ராத்திரிங்க, அழுது அழுது சிந்தின கண்ணீர். தருவியா? தருவியாடா? உங்க குடும்பம் நீங்க இல்லாம அனாதி ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிடுங்க. பாண்டித்துறையும் மத்தவங்களை இன்னும் 10 நிமிஷத்துல சாவ போறானுங்க. யார் ராணி? நீயும் இவனை சேர்ந்து கொளுத்துல பஸ்ல அம்மா அப்பாவை இழந்த ஒரு அனாதடா. அர்ஜுன், உனக்கு மாவீரன் ஃப்ரம் ஊட்டி. சிட்டியே நம்மளது நம்போது, ஓல்டு என்ன நியூ என்ன, படானா பெரிய புடிங்கியா. எங்கடா இருக்க? தேடுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கலாம், வெயிட் பண்றதுக்கு எனக்கு பொறுமை இல்லடா. வா 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 வா. கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்கள நம்ம அசைக்கவே முடியாது. உன்னை வச்சு பிதா மகன் நான் கடவுள் மாதிரியான படங்களை நான் எடுப்பேன். என்னால முடியுமாண்ணே? நம்பிக்கையே வரல. என்ன நம்பு. படா கிட்ட இருந்து படத்தை சுடு. ஒரு சேனல் ஆரம்பிச்சு அப்படியே உன்னை தூக்கி 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 மேல தூக்கி கடாச்சிருங்க. எங்கடா இவ்வளவு ஸ்பீடா போற? ரகுவர மாதிரி இருந்தா வில்லனா நீ? உன்னை பார்த்து பயந்து இங்க இருக்க நினைச்சியா? என் தம்பி அர்ஜுன் இங்க இருக்கான்ற தைரியத்துல இருக்கேன்டா. ஏய், தேவையில்லாம புல்லட்ஸ் வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் தேவைப்படும் போது புல்லட்ஸ் இருக்காது, பல்பு வாங்குவேன். துப்பாக்கியை வேற எங்கேயாவது வை. ஏய், படாவோட லாக்கர் கிட்ட போலாம் வா. ஹலோ கமிஷனர் சார், படா, ஹோம் மினிஸ்டர், எம்எல்ஏ
இவங்க இன்னும் ஹாஃப் அன் அவர்ல சாக போறாங்க. ஹலோ, நீங்க யாரு? அந்த படாவோட தலைக்கு ஏதாவது பிரைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். 2 மாசமா சேலரியே இல்ல, வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ, யாரு? ஹலோ, கண்ட்ரோல் ரூம் கனெக்ட் பண்ணுங்க. ஏய், உங்க எல்லாரையும் உதைச்சு ஆர்டர்ல போனா இவனை சாவடிக்க 1/2 மணி நேரம் லேட் ஆகும். நீங்க முதல்ல வந்து சாவறீங்களா இல்ல அவன் அனுப்புறீங்களா? எங்கடா அந்த அர்ஜுன்? தெரியல. டேய் படா, வா வா வாடா. உனக்கு எனக்கு மிஞ்சினது 2 வழிதான், சாகிறது வாடுறது. எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. ஆயுசு தீர்ந்ததுக்கு அப்புறம் கூட 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போ உனக்கு சிரிக்கிறது ஈஸி, பொழைக்கிறது தான் கஷ்டம். எழுந்துரு வா வா வா.
மேல அனுப்புற இவனை நான் மேல அனுப்பி வைக்க போறேன். நீங்களே பாத்துக்கங்க. அப்பா நான் உங்க புள்ள அர்ஜுன் son of கிருஷ்ணமூர்த்தி. படா உனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் சாஃப்ட் தான். ஆனா எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. உன் கொழுப்பு அடக்கிடுவாங்க. மேல போவல உனக்கே தெரியும். என்ன இதெல்லாம்? இவனை நீங்க கொண்டு இருந்தா டியூட்டி நான் இருக்கும். நான் கொண்டதுனால பொறுப்பு முடிஞ்சிடுச்சு. இந்த சீடியை பார்த்தா எல்லாமே உங்களுக்கே தெரியும். இவனை இவன் ஆளுங்களும் செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாம் சாட்சியங்களோட இதுல இருக்கு. மத்தவங்க எல்லாம் எங்க? பஸ் பயணத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்போ ஹோம் மினிஸ்டர் எம்எல்ஏவும் துரதிருஷ்டம்னு தான் சொல்லணும். அந்த பஸ்ல தான் அவங்களும் டிராவல் பண்ணாங்க. இவன் செத்துட்டான உலகத்துக்கு தெரியணும்னா டெட் பாடியை ஊருக்குள்ள எடுத்துட்டு போங்க. தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா எரியிற அந்த பஸ்லயே போட்டுருங்க. இந்த பாடிஸ் எல்லாம் மார்ச்